வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது அலங்கு அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் மேன் வெர்சஸ் டாக் அப்படின்ற தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவான குணநிதியை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அந்த ஊர்லயே கொஞ்சம் படிச்சவர் அப்படின்னா இவர் தான். ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாரு. அந்த காலேஜ்ல ஒரு பிரச்சனைனால வந்து சில மாசங்கள் சஸ்பென்ஷன்ல இருப்பாரு. அந்த டைம்ல தான் இவர் வந்து ஒரு நாயை கண்டெடுக்கிறாரு. அதுவும் சாகும் தருவாயில இருக்கக்கூடிய அந்த நாயை காப்பாத்துறாரு. அந்த நாய்க்கும் இவருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் அப்படின்றது உருவாகுது. அண்ட் அந்த சஸ்பென்ஷன் பீரியட்ல சும்மா இல்லாம வீட்டுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக கேரளால இருக்கிற ரப்பர் தோட்டத்துக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு வேலைக்கு போறாரு. அந்த கிராமம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா செம்பன் வினோத்தோட கண்ட்ரோல்ல தான். செம்பன் வினோத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே அவரோட மக அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஒரு கட்டத்துல செம்பன் வினோத் குரூப்புக்கும் நம்ம ஹீரோவோட குரூப்புக்கும் ஒரு விதமான சின்ன கிளாஷ் அப்படின்றது உருவாகுது. அதுவும் நாயை வச்சு. அது என்ன மாதிரியான கிளாஷ், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இவங்க தப்பிச்சு இவங்களோட ஊருக்கு போனாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கண்டிப்பா அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த கேரக்டர்ஸ் என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ண போறாங்கிறத ரொம்ப நீட்டாவே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா உசுரும் சமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அதே நேரத்துல எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு போல்டான பர்சன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. செம்பன் வினோத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட மகள் தான் எல்லாமே, அதுக்காக தப்பா இருந்தாலும் சரி ரைட்டா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் இறங்கி பண்ணக்கூடிய ஒரு நபர்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் உருவாக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கியூரியாசிட்டி பில்ட் ஆச்சு. அதுலயும் அந்த கான்ஃபிளிக்ட் உருவாகக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல, அதை ரொம்ப ரொம்ப நீட்டா காட்சிப்படுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பானி சரத். இவரை வந்து நீங்க அங்கமலி டைரிஸ் படத்துல பார்த்திருப்பீங்க. அப்பானி ரவி அப்படின்ற கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. ஒரு பயங்கர மாசான கேரக்டர். இதுலயுமே வந்து ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த கான்ஃபிளிக்ட்டுக்கு அப்புறமாட்டு இவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இன்னுமே சூப்பரான ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அந்த டென்ஷன் அப்படின்றது நல்லாவே நீடிச்சிச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அதுவும் அந்த சர்வைவல் மோட்குள்ள போனாங்கல்ல, அதுக்கப்புறமே அந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த சர்வைவல் மோட படமாக்கின விதம் அப்படின்றதே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாலாம் இல்லை. உதாரணத்துக்கு நிறைய அனிமல்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதை வச்சு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா செயற்கைத்தனமா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களோட ஆளுங்க வந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் அப்படின்றதும் பெரிய லெவல்ல ஃபீல் ஆகவே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துல ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் வரும். பட் அடுத்த நொடியே அது காணாம போயிடும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆக்ஷன் பேக்டா இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அண்ட் கிளைமேக்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் சூப்பர் படமாவே இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு ஓகேஷான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளட் ஷெட் அப்படின்றது இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.